கொடூரமான வழி. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் உருண்டு பிறண்டு அழுது சாப்பிடாம பட்னியா கடந்து நடு ராத்திரி தூக்கமும் இல்லாம அலையறவங்களையும் தாண்டி தனக்கு ஒரு கஷ்டம்னா ஆறுதலுக்கு தோல் சாய ஆள் கூட இல்லாம அனாதே அலைவாங்கல்ல, அவங்களோட வழிதான் கொடூரமா இருக்கும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் தான். லவ் பண்ண ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ற, எங்க இருக்க, சாப்பிட்டியா, வெளியே இருந்தா சேஃபா வீட்டுக்கு போ, சேஃபா ரீச் ஆகி டெக்ஸ்ட் பண்ணி என்னென்ன பேச முடியுமோ எல்லாமே பேசுவாங்க. அதே அவங்க தேவை முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க நம்ம லைஃப்ல இருந்த இடமே தெரியாம போயிடுவாங்க. அவங்களோட போட்டோஸ் இருக்கும், மெமரிஸ் இருக்கும், அவங்களோட மெசேஜ் இருக்கும், ஆனா அவங்க மட்டும் நம்ம லைஃப்ல எங்க இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. எந்த ஒரு பொண்ணு கிட்ட ஆண்ட கர்வத்தை இழக்கிறியோ அப்பதான் உனக்கு சரியான தகுதியான வாழ்க்கை துணை, காலம் முழுசும் வர்ற ஒரு பெரிய வாழ்க்கை துணை. ஒரு ஆணோட காதல் அவன் ஆயுள் முடிகிற வரைக்கும், ஒரு பெண்ணோட காதல் அவளோட பெற்றவங்க வீட்டுக்கு தெரியற வரைக்கும் மட்டும்தான். உண்மையாவே உயிராவே உன்னை நம்பி உன்னை உலகமா உயிரா சுத்தி சுத்தி வந்தவங்களுக்கு, அவங்க பெற்றவங்களையும் விட்டு நீதான் வாழ்க்கைன்னு சொல்லி உன்னை தேடி வந்தவங்களுக்கு நீ கொடுத்தது ஏமாற்றமும் துரோகமும் மட்டும்தான். ஈஸியா இவங்களை தூக்கி போட்டு வேற ஒருத்தவங்களை தேடி போயிட்டு அவங்க தான் உலகம் உயிர்னு சொல்லி இவங்க முன்னாடியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி சொல்லி கெத்தா எல்லாமே போட்டுட்டு அவங்க ஒன்ன தூக்கி போட்டு ஏமாத்தினதுக்கு அப்புறம் திரும்ப இவங்களை தேடி வந்து சாரின்னு சொன்னா எதாவது ஏத்துக்க முடியுமா? ஒரு வாட்டி ஒருத்தவங்களுக்கு வலியும் ஏமாற்றமும் துரோகமும் கொடுக்குறவங்களை கூட்டி யோசிச்சு கொடு, அது நரகத்தையும் விட கொடூரமா வழி இல்லை.